Welcome to JM Students Edition. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது 11th standard accountancy unit 7 cash book. Sum number 3. Enter the following transaction in a Ahmed cash book with discount and cash column. So அங்க நமக்கு sumல clear-ஆ கொடுத்திருக்காங்க with discount and cash column. Discount-உம் cash column-உம் சேர்த்து போடணும்னா அது என்னது double column cash book. ஓகேவா double column cash book. மொத ஹெட்டிங் எழுதிக்கலாம் in the books of Ahmed cash book with discount and cash column date receipt RN என்னது receipt number கண்டிப்பா எழுதணும் LF amount கீழே இங்க நம்ம டிஸ்கவுண்ட்ன்றதுனால டிஸ்கவுண்ட் இங்க டெபிட் சைடுல வந்து டிஸ்கவுண்ட் அலௌட் டெபிட் சைடுல என்னது டிஸ்கவுண்ட் அலௌட் அண்ட் கேஷ் அந்த மாதிரி டேட் பேமெண்ட்ஸ் வவுச்சர் நம்பர் LF இங்க வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் பேமெண்ட் நம்ம பே பண்ணும்போது டிஸ்கவுண்ட் நமக்கு கிடைக்க தானே செய்யும் ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் கேஷ் ஸோ டபுள் காலம்லையும் நம்ம டபுள் காலம் கேஷ் புக்ல நம்ம ரெண்டு காலம் மெயின்டைன் பண்றோம் ஒன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் அதர் ஃபார் கேஷ் இப்போ நம்ம சம்குள்ள போகலாம் 2017 அக்டோபர் 1 கேஷ் பேலன்ஸ்னா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் பேலன்ஸ் brought down ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடில் எழுதணும் டெபிட் சைடில் எழுதணும் 2017 அக்டோபர் 1 to balance brought down amount 37,500. அப்புறம் 3 அக்டோபர் 3 கேஷ் சேல்ஸ் பண்ணும்போது நம்ம கேஷ் என்ன பண்ணுவோம் ரிசீவ் பண்ணுவோம் ஸோ ரிசீட் சைடில் தான் எழுதணும் 3 to சேல்ஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் 33,000 paid to Velan rupees 15,850 and discount allowed by him paid to Velan அப்ப இது என்னது பேமெண்ட் ஸோ பேமெண்ட் சைடில் அக்டோபர் 7 by Velan account அமௌண்ட் 15,850 அப்ப கேஷ் காலம்ல 15,850 அதுல டிஸ்கவுண்ட் எவ்வளவு 150 டிஸ்கவுண்ட் அலௌட் எவ்வளவு சொல்லிருக்காங்க அவன் நம்ம கொடுக்குற டிஸ்கவுண்ட் அப்ப நாம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்றோம் ஸோ டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு 150 நெக்ஸ்ட் சோல்டு குட்ஸ் டு பெருமாள் ஆன் கிரெடிட் அங்கே கிரெடிட்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்ப எடுத்துக்கலாமா இதை எடுத்துக்க கூடாது பிகாஸ் இது கிரெடிட் டிரான்சாக்ஷன் இங்க கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் வரும் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் வரும் ஏன்னா இது கேஷ் புக் அப்புறம் 15 அக்டோபர் 15 கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் பர்சனல் எக்ஸ்பென்சஸ்னா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் டிராயிங்ஸ் பிசினஸ் வந்து கேஷை பே பண்ணுது ஓகேவா ஸோ பிசினஸ் கேஷை பே பண்ணுது அப்போ இது பேமெண்ட் பர்சனல் யூஸ்க்காக அவன் எடுத்துக்கிறதுனால நம்ம அதை என்னென்னு எழுதுவோம் டிராயிங்ஸ்னு எழுதுவோம் புரிஞ்சுதா பேமெண்ட் சைடில் அக்டோபர் 15 பை டிராயிங்ஸ் அமௌண்ட் 4,800 பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் சுப்பிரமணியன் தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஃபார் கேஷ்னு மென்ஷன் பண்ணல அப்போ இது என்ன டிரான்சாக்ஷன் கிரெடிட் டிரான்சாக்ஷன் அதனால இதை நம்ம எடுத்துக்க கூடாது பெய்டு டு பேங்க் அப்போ இது பேங்க்ல பே பண்றோம் பேமெண்ட் சைட்ல பை பேங்க் அக்கவுண்ட் அமௌண்ட் 22,700 அக்டோபர் 25 கேஷ் ரிசீவ் ஃப்ரம் பெருமாள் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் 19,000 கேஷ் ரிசீவ் ஃப்ரம் பெருமாள் அப்ப ரிசிப்ட் சைட்ல 25 டு பெருமாள் அக்கவுண்ட் ஃபுல் செட்டில்மெண்ட் 19,000 ஸோ கேஷ் அக்கௌண்ட்ல 19,000 போட்டாச்சு ஃபுல் செட்டில்மெண்ட்னால அதுல என்ன இருக்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா நம்ம ஏற்கனவே நம்ம ஜேர்னல் என்ட்ரி பார்க்கும்போது பார்த்துருக்கோம் இல்லையா ஃபுல் செட்டில்மெண்ட் வந்தாலும் அதுல என்ன இருக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு பெருமாள் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு 19,200 ஃபுல் செட்டில்மெண்ட் அவங்க கொடுத்த அமௌண்ட் எவ்வளவு 19,000 தான் அப்ப டிஸ்கவுண்ட் எவ்வளவு 200 இப்போ டிஸ்கவுண்ட் காலம்ல எவ்வளவு எழுதணும் 200 அடுத்தது டிரா அ செக் ஃபார் ஆஃபீஸ் யூஸ்க்காக என்ன பண்றோம் செக் 17,500 அப்ப இது என்னது இது டிரா செக் ஃபார் ஆஃபீஸ் யூஸ்ன்றது நம்ம ரிசீவ் பண்றோமா பே பண்றோமா டிரா செக் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் பேங்க்ல இருந்து இந்த செக்னா நம்ம என்ன பண்றோம் செக் எழுதுறோம் அப்ப பேங்க்ல இருந்து கேஷ் என்ன ஆக போகுது ரிசீவ் பண்ண தானே போறோம் பேங்க்ல இருந்து கேஷ் என்ன பண்ண போறோம் ரிசீவ் பண்ண போறோம் ஸோ ரெசிப்ட்ல டு பேங்க் அக்கவுண்ட் 17,500 பெய்டு கேஷ் டு கோபாலகிருஷ்ணன் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு பை ஃப்ரம் ஹிம் 15 கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ பெய்டுன்னு சொல்றாங்க ஸோ பேமெண்ட் சைட்ல அக்டோபர் 27 பை கோபாலகிருஷ்ணன் அக்கவுண்ட் அமௌண்ட் 2,950 கேஷ்ல டிஸ்கவுண்ட்ல 50 பெய்டு கேஷ் டு சுப்பிரமணியன் அண்ட் ஃபுல் செட்டில்மெண்ட் ஹிஸ் அக்கவுண்ட் 14,200 ஓகே பெய்டு கேஷ் டு சுப்பிரமணியன் கொடுத்துருக்காங்க அப்போ இது பேமெண்ட் தான் ஸோ பேமெண்ட்ல நம்ம என்ன பண்றோம் அக்டோபர் 28 பை சுப்பிரமணிய அக்கவுண்ட்
அமௌண்ட்ல 14,200. ஃபுல் செட்டில்மெண்ட்னு வந்தாலே அதுல என்ன இருக்கு, டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி சுப்பிரமணியன் எங்க வரான்னு சொல்லி பாருங்க. ஸோ பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் சுப்பிரமணியன் 14,300. 14,300 நம்ம பே பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம பே பண்ண அமௌண்ட் எவ்வளோ, 14,200 தான். அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ நமக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம், 100. இப்போ டிஸ்கவுண்ட் காலம்ல எவ்வளோ எழுதணும், 100. கேஷ் பர்ச்சேசஸ். கேஷ் பர்ச்சேசஸ் சொன்னா நம்ம கேஷ் என்ன பண்றோம், பே பண்றோம். ஸோ 29 by purchases account amount 13,500. கேஷ் பெய்ட் ஃபார் அட்வர்டைசிங். அப்போ அட்வர்டைசிங்காக பே பண்றோம், அது பேமெண்ட் தான். ஸோ பேமெண்ட் சைட்ல பை அட்வர்டைஸ் அக்கௌண்ட் 1,500. இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம், பேலன்ஸ் பண்ண போறோம். ஸோ டெபிட் சைட் டோட்டல் பண்றோம். டெபிட் சைட் டோட்டல் பண்ணா 1,07,000 வருது. கிரெடிட் சைட் டோட்டல் பண்றோம். கிரெடிட் சைட் டோட்டல் பண்ணா 75,500 வருது. ஸோ 1,07,000 இருந்து 75,500 மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் 31,500. இது எந்த சைட்ல எழுதணும், கிரெடிட் சைட் டோட்டல் தான் கம்மியா இருக்கு. ஸோ கிரெடிட் சைட்ல தான் எழுதணும். பை பேலன்ஸ் கேரி டவுன் 31,500. ஸோ 31,500 போட்டாச்சு. இப்போ டோட்டல் போடும்போது போத் த சைட்ஸ் நம்ம சேம் லைன்ல இங்கேயும் 1,07,000, இங்கேயும் 1,07,000. 31,500 ஆட் பண்ணும்போது 1,07,000 வந்து. டிஸ்கவுண்ட்டுக்கு பேலன்ஸ்லாம் பண்ணக்கூடாது, அந்த டோட்டல் அப்படியே நம்ம ஆட் பண்ணி எழுத வேண்டியதான். அப்போ இங்க எவ்வளவு அமௌண்ட் வருது, 300 இருக்கு. இங்க எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, 200. ஸோ டிஸ்கவுண்ட்டை நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. டிஸ்கவுண்ட் இவ்வளோன்னு காமிக்கிறோம், தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் முடிச்சதுக்கு அப்புறமா பேலன்ஸ் கேரி டவுனை நெக்ஸ்ட் மந்த் டேட் போட்டு பேலன்ஸ் brought down சொல்லுவோம். November 1, 2 balance brought down 31,500. That's it. Thank you.